பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே நேர்த்தியாக ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். அதின் காலத்திலே அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நான் வரும் பொழுது, ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார், அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வர வேண்டும். காரணம், அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நமக்காக நேர்த்தியாக செய்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில நன்றி சொல்லுவோம். அவர் கொடுக்கிற நேரத்தில் சகலத்தையும் நேர்த்தியாக நமக்கு அருளி செய்வார். சரியான நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆகவே இன்றைக்கு காலை வேளையில நமக்கு ஒரு இரட்சணிய நாள், அனுக்கிரக காலம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்தேன். நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அனுக்கிரக காலம். தேவனுடைய கிருபையின் காலத்துல நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிக்கிறார். நான் உனக்கு செவி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார், உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஏற்கனவே நமக்காக யாவையும் செய்து விட்டார். ஆகவே நன்றி சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று தாவீது எழுதுகிறார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சகலத்தையும் தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியான இடத்திலே பங்கையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே சிறப்பான சுதந்திரம் நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம்.
யோபு புஸ்தகம் 42 அதிகாரம் 2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பக்தனாகி யோபு எழுதுகிறார். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்களை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சகலத்தையும் அதினதின் காலத்திலே ஆண்டவர் விளங்க பண்ணுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 8 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்காக யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆகவே விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். சகலத்தை நமக்கு நேர்த்தியாக அவர் செய்து முடித்து விட்டார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி அவரை துதித்து கொண்டு நாம் முன்னேறி செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 3 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு அவர் செய்கிறார். அவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நம்முடைய சுகவீனத்தில் பலவீனத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று. ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நாம் விரும்புகிற காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டார். நேர்த்தியாய் அதினதன் காலத்திலே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் நீ செய்து முடித்து விட்டீர், எனக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டீர் என்று நாம் நன்றி சொல்ல சொல்ல எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதை குறித்தும் சிந்திக்காதபடி, எதை குறித்தும் யோசிக்காதபடி, நாளைய தினம் எப்படி இருக்குமோ, பிற்காலம் எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று யோசிக்காதபடி எல்லாவற்றையும் எனக்காக ஆண்டவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். சுவாமி, சகலத்தையும் அதிரதன் காலத்திலே நீர் எங்களுக்கு செய்து அற்புதமாய் எங்களை நீர் வழி நடத்தப் போகிறபடியினால் உமக்கு நன்றி. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எல்லாம் நேர்த்தியாய் எங்களுக்கு நீர் அருளி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.